ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தவறுகளை உணராவிடில். பொதுவாக மனிதன் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் தோல்விகளையும் சந்திக்க நேரிடும் போது அவைகளிலிருந்து கடந்து செல்வதற்கு என்ன வழி என்றே யோசிப்பான். பிரச்சனைகளுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் என்ன, அதற்கு தான் ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாய் இருக்கவில்லையா என்றெல்லாம் சிந்திக்க மாட்டான். அதுபோலவே தேவ நம்பிக்கையுடைய பலரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று வரும்போது ஊழியர்களிடம் ஜெப வேண்டுகோள் வைத்தல், ஜெபம், உபவாசம், பொருத்தனை என்று பிரச்சனைகளிலிருந்து தப்புவதற்கான வழிகளை தேடுகிறார்கள். ஆயினும் இவ்விதமாக தேவ உதவியை தேடியும் பலர் எந்த பலனையும் பெறாமல் போவதற்கு முக்கியமான ஒரு காரணம், அவர்கள் எந்த விதத்தில் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் தாங்களே காரணமாயிருந்தோம் என்பதை உணராமல் போவதாகும். தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராகவும் விருப்பமுடையவராகவும் இருக்கின்றார். அதே வேளையில் நம்முடைய தவறுகளையும் குறைவுகளையும் உண்மையாக உணர்ந்து அறிக்கை செய்து அவைகளுக்காக மனஸ்தாபப்படாத வரையிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையாக செயல்பட மாட்டார். நம்முடைய தவறான வழிமுறைகள், தேவ ஆலோசனைகள் சாராத சுயமான முடிவுகள், தேவனுக்கு உரிய கனம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நிலை, தவறான குணநிலைகள், பிறர் விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ளாமை, தேவனை மையம் கொள்ளாத உலக பிரகாரமான வாழ்க்கை போன்ற ஏதாவது ஒரு காரணம் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் வழிவகுத்திருக்கலாம். அவைகளை நாம் சிந்தித்து உணர்ந்து நம்மை சரி செய்ய முன்வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் ஏராளம் நன்மைகளை செய்தார். ஆயினும் அவர்கள் அதனால் சரியான பலன்களை காணவில்லை. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை செப்பனிடப்படாததாகவும் சீர் செய்யப்படாததாகவும் இருந்தது. கர்த்தர் மழையை பொழிந்தாலும் ஒரு நிலம் பாறையாக இருந்தால் அதனால் பயன் எப்படி ஏற்பட முடியும்? சில நேரங்களில் நாம் நம்முடைய அதிகமான விசுவாசத்தையும் ஜெபங்களையும் நன்மைகளை பெறுவதற்கான அடிப்படைகளாக எண்ணுகிறோமே அன்றி, நாம் எந்த அளவிற்கு நம்மை ஆராய்ந்து நம்முடைய குறைகளை உணர்ந்தோம் என்றோ, எந்த அளவிற்கு நம்மை தாழ்த்தினோம் என்றோ, எந்த அளவிற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முன்வந்தோம் என்றோ சிந்திப்பதில்லை. ஆம், நம்மை உணர்ந்து சரி செய்தலே பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைய முதல் தேவையாகும். சிந்தனைக்கு, பலர் பொய்யென சொன்னது உண்மையாகவும் இருக்கும், உண்மையென சொன்னது பொய்யாகவும் இருக்கும். பலர் பொய்யென சொன்னது உண்மையாகவும் இருக்கும், உண்மையென சொன்னது பொய்யாகவும் இருக்கும்.